ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் மீண்டும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட பிரபல இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் அவர்களும் பாடகியான சைந்தவி அவர்களும் கடந்த மே மாதம் அவங்களோட டிவோர்ஸை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 24 வருஷமாக அவங்களுக்கு ஒருத்தர் தெரியும். இதில் 11 வருஷமாக ரெண்டு பேருமே மேரேஜ் லைஃப்பை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சடனாக இவங்க டிவோர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு ஜிவி பிரகாஷை ஒரு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்போவே ஜிவியும் சரி சைந்தவி அவர்களும் சரி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் இந்த மாதிரி தனிநபரை வந்து தப்பாக பேசாதீங்க, என்னென்னு தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்றும் சேர மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே சோகமாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு, ரெண்டையும் மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படின்னு மறுபடியும் தொடர்ந்து பாடல்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அமரன் படத்தில் இவங்க ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு கான்செர்ட் ஒன்று மலேசியாவில் பண்ண போகிறாரு. அந்த ஒரு மலேசியா கான்செர்ட்டுக்கு சைந்தவி அவர்கள் வரப்போகிறாங்க. அதற்காக சைந்தவி அவர்கள் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் நான் வந்து உங்கள் எல்லாரையுமே மலேசியாவில் பார்க்க போகிறேன், சைந்தவி அவர்கள் ஜிவி பிரகாஷ் சாரோட கான்செர்ட்டில் இருக்க போகிறாங்க, இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க ஜிவி பிரகாஷ் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்னாடியும் அவங்க ப்ரொஃபஷனலாக பாடும்போது சாருன்னு தான் சொல்லுவாங்க, அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு. ஸோ மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டு வரதை பார்க்கும்போது மீண்டும் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மேலும் சைந்தவி அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷனலான பிரேக்கப் சாங் ஒன்று பாடியிருந்தாங்க. அந்த ஒரு பாடல் அப்போ அவங்க காலை நோட்டீஸ் பண்ணால் அதில் அவங்க மெட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இன்னமுமே அவங்க ஜிவி பிரகாஷ் அவர்களை தான் நினச்சி வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு படியாக தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலாக மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ரெண்டு பேருக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு விலகி மறுபடியும் சேர வாய்ப்பு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க இரண்டு பேருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்பாக தனுஷ் அவர்களோட தந்தையான கஸ்தூரி ராஜா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷனலாக அண்ட் ரொம்பவே கடுப்பாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. தனுஷ் அவர்களோட அப்பாவான கஸ்தூரி ராஜா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கலந்துக்கிட்டாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட அந்த இன்டர்வியூ தொடர்பான கொஸ்டின்ஸ் கேட்கறதை விட்டுட்டு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இதோட பிரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு தான் நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது, இது சம்பந்தமாக கேள்வி கேளுங்க அப்படின்னா பர்சனலாக கேள்வி கேட்குறீங்க, அவங்களோட பர்சனலுக்குள்ள தலையிட நான் யார் நீங்கள் யார் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அண்ட் கடுப்பாக இந்த ஒரு பதிலை கூறியிருந்தார். ஸோ இதை பார்த்துட்டு ஆஸ் அ ஃபாதராக அவருக்கு இப்போ வரைக்கும் தனுஷ் அவர்கள் எடுத்த முடிவு பிடிக்கலை. அவங்களும் எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு, பட் அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு பதிலும் சொல்லலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வர 27ஆம் தேதி இவங்களோட கேஸ்க்கு தீர்ப்பு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்களா இல்லை டிவோர்ஸ் கன்ஃபார்ம் தானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.